சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வர வைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆபீஸ்ல ஜோக், ஒரு ஆபீஸ்ல ஒரு பையனுக்கு மேனேஜர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சாப்பாடெல்லாம் அவனுக்கு பகிர்ந்து கொடுப்பாரு, அவனுக்கான காரியங்கள்லாம் செய்வார். அவன் ஏதாவது கேட்டால் மற்றவங்கலாம் லீவு கேட்டால் கொடுக்க மாட்டாரு. ஆனால் இந்த பையன் மட்டும் ஒரு லீவு கேட்குறான், என்ன கொடுத்துருவாரு. மற்றவங்க பர்மிஷன் கேட்டால் கொடுக்க மாட்டாரு. இந்த பையன் கேட்டால் மட்டும் கொடுத்துருவாரு. ரொம்ப எல்லாருக்கும் ஒரே என்ன இது இவர் இந்த பையனை மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக இவர் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு நாள் சாப்பிடும்போது அந்த மேனேஜர் கூட அவங்க சாப்பிடும்போது கேட்டாங்க, ஏன் ஐயா அவனுக்கு மட்டும், ஏன் சார் அவனுக்கு மட்டும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அப்போ அவர் சொன்னார், இந்த பையன் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கிறான், ஆனா சில தடுங்களால, சில இடையூறுகளால, சில பிரச்சனைகளால அவனால டாக்டருக்கு படிக்க முடியலையா அப்படின்னு என்கிட்ட சொன்னான். சரி, இந்த பாருங்க எவ்வளவு இந்த ஏழை பசங்க படிக்கணும்னு நினைச்சாலும் இவ்வளவு படிக்க முடியாம போயிடுது அப்படின்னு போது ஒரு நாள் கேட்டாங்க, என்னப்பா உனக்கு அவ்வளவு தடுங்கல் பிரச்சனை? ஆமா சார், நான் டாக்டர் படிக்கணும்னு நினைச்சேன், டாக்டர் தான் படிக்கணும்னு நினைச்சேன், ஆனா சின்ன வயசுல 4வது 5வதுன்ற தடுங்கல்லாம் இருந்தது, அதை தாண்டி என்னால படிக்க முடியல. அவர் நினைச்சுக்கிறாரு, ஜோக்கு முடிஞ்சிச்சு, 4வது 5வது அவர் தடுங்கலாம், இவரு டாக்டருக்கு படிக்க ஆசைப்பட்டிருக்கிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில இப்படிதான் தவறான புரிதல்லாம் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு பிறப்பதற்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசப்பாவுக்கு சகரியா தீர்க்கதரிசிக்கு ஒரு வார்த்தை வந்து, அவர் யார்? அவர் கிளை எண்ணப்பட்டவர். அவர் கிளை எண்ணப்பட்டவராய் வந்தார். 9வது வசனம் சொல்லுது, ஒரே நாளில் உங்கள் அக்கிரமங்களை மன்னிப்பேன். இயேசப்பா வாழ்க்கையில பிறக்கும் போது ஒரே நாள்ல பாவம் மன்னிப்பு வந்துடலாம். பழைய ஏற்பாட்டுல வாசிச்சு பார்த்தா ஆபிரகாம் செய்த தவறுக்காக 430 வருஷம் அவங்க பரம்பரை எகிப்துல அடிமையா இருக்க வேண்டிய 430 வருஷம் பெரிய அந்த பாவம் அந்த குடும்பத்துல சாபம் தாங்கிட்டே இருந்தது. பலவிதமான உபத்திரவம் நிரம்பிட்டே இருந்தது. தானியேல் காலத்துல அந்த பாவங்கள் அவங்களுக்கு 70 வருஷம் அவங்க அடிமைத்தனத்துக்குள்ள போனது. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஏசப்பாவை கைது பண்ண உடனே யூதர்கள்லாம் சொன்னாங்க, ஏசப்பாவுடைய பாவம் எங்கள் மேல எங்க பரம்பரை மேல வரட்டும். ஏசப்பாவை பிலாத்து விடுதலை ஆக்கலாம்னு சொன்ன போது அவங்க சொன்னாங்க, இல்ல அவன் ஏசப்பா சிலுவையில அறையணும், அது ஒருவேளை அந்த சாபம் இருந்ததுன்னா யார் மேல? எங்க மேல, எங்க பரம்பரை மேலே விட்டோம் அப்படின்னு என்ன கத்துனாங்க. ஹிட்லர் சர்வாதிகாரி லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தான். நீங்க யூடியூப்ல இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா விசவாய் இருக்கிற ஒரு பெரிய அறைக்குள்ள எல்லாரும் உள்ள தள்ளிட்டு விசவாயை திறந்து வச்சு சாவடிப்பான். இப்படி பலவிதமான உபத்திரவங்கள்லாம், இந்த சாபங்கள்லாம் பெருசா அந்த குடும்பங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுட்டே இருந்தது. இந்த பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல இப்படிதான் இருந்தது. ஆனா இந்த வசனம் சொல்லுது, ஒரே நாளில் உங்கள் அக்கிரமங்களை மன்னிப்பேன். காரணம் இயேசுப்பா பிறந்துட்டார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அந்த பாவத்தினுடைய சாபத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பிள்ளைகள் பாவத்தை சுமந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது பெரிய பரிகாரம் தேவையில்லை. அதன் வழியா நடந்து போக வேண்டியது. பைபிள் சொல்லுது, பழைய ஏற்பாட்டை தான் பாவங்கள் செய்த போது 430 வருஷம் அடிமைப்பட வேண்டியது, 70 வருஷம் அடிமைப்பட வேண்டியது. இந்த யூதர்கள் செய்த பாவம் கிட்டத்தட்ட 1500 வருஷம் அந்த சாபம் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் இயேசுப்பா நமக்காக பிறந்தார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் பிறந்ததுனால அது பெரிய நேரம், அது பெரிய நேரம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. பைபிள் சொல்லுது, ஒரே நாள்ல உங்க அக்கிரமங்களை எல்லாம் மன்னிச்சேன்னு சொல்லி. அப்ப இயேசுப்பா அவங்க வாழ்க்கையில பிறப்பார்னா அவர் ஆண்டவர் ஒரே நாள்ல அக்கிரமங்களை மன்னிக்க அவர் வல்லமையுடையவர். லூக்கா 13வது அதிகாரம் 12-13 வாசி கேட்போம். அப்பொழுது 18 வருஷமாய், நல்லா சவுண்டா போல்டா வாசியம்மா. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். சூப்பர். ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொன்னார். ஹல்லேலூயா. 18 வருஷமா அந்த அம்மா கிட்ட அந்த பிசாசு இருந்தது, அந்த பாவம் இருந்தது, அந்த அடிமைப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனா இயேசுப்பா பார்த்த ஒரே நாள்ல அந்த அம்மாவோட கூன் மாறிடுச்சு. ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் பலவிதமான காரியங்களை கூணு போல தலை குனிஞ்சு நடந்திருக்கலாம், அவருடைய அக்கிரமங்கள் நம்மள சுமந்து இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வாழ்க்கையில பிறப்பார்னா, ஆண்டவர் சமூகத்துல வருவார்னா, அவர் நம்ம ஒரே நாள்ல விடுதலையாக்க அவர் வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. ஆமென். நன்றி ராஜா. ஹல்லேலூயா. இரண்டாவது, எபிரேயர் 7வது 25 வசனம் வாசிங்க. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால்
அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப சகரியா பைபிள் வாசிச்சோம்ல, இப்ப சகரியா புக்ல கேள்வி கேட்கலாமா? அந்த புக்ல ஒரு பிரதான ஆசாரியர் பேர் வந்துச்சு. என்ன பேர்? பிரதான ஆசாரியர் பேர் வாசிச்சோம்ல. ஸ்னேகா சொல்லி கிஃப்ட் போக போறாங்க. ஈசாக்கு. வெரி குட். வேற ஈசாய்மா ஈசாய் அவர் வந்து அது இல்லையா? பிரதான ஆசாரியர் மறுபடியும் பாடிடுமா? நானு என்னப்பா பார்த்து சொன்னீங்களா? யோசுவா. பேர் வந்து யோசுவா தான். இயேசுன்ற பேருக்கு என்ன அர்த்தம்? இயேசுன்னு பேர் இருக்குல்ல, அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? தொண்டைக்கு நானும் 5-6 வருஷமா கத்திருக்கேன். இயேசுன்ற பேருக்கு அர்த்தம் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இயேசுன்ற பேர்? படிக்கிறோமா? என்ன சொல்றாங்க நம்மளும் சொல்லிடுறோம். இயேசுன்ற பேருக்கு ரட்சகர், விடுதலை ஆக்குகிறன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இயேசுன்ற பேருக்கு விடுதலை ஆக்குகிறன்னு தான் அர்த்தம். யோசுவான்னு ஒரு பேர் படிச்சோம்ல, அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? இயேசுக்கே தெரியல. அதுக்கும் ரட்சகர் தான் அர்த்தம். இயேசுப்பா பேர் தான் வருது. பழைய ஏற்பாடு இயேசுப்பா பிறக்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அவர் பேரு யோசுவானா இயேசுதான். ஏன்னா பழைய ஏற்பாடு வந்து எபிரேய மொழியிலிருந்து மொழி பெயர்த்ததுனால யோசுவான்னு போட்டிருப்பாங்க. புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலிருந்து மொழி பெயர்த்ததுனால இயேசுன்னு போட்டிருக்கோம். 2 பேருக்கும் ஒரே அர்த்தம் தான். இவர் பேர் தான் அவருக்கு, இயேசுப்பா பேர் தான் அவருக்கு வச்சிருக்கிறாங்க. பேர் என்னது? யோசுவா, விடுவிக்கிறவர். ஆனா தலைவர் என்ன இருக்கிறார்? ஜெயில இருக்கிறார். பேர் என்னது? விடுவிக்கிறவர். ஆனா அவரே எங்க இருக்கு? சொந்த ஊர்ல சிறைப்பட்டிருக்கிறார். நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் கண்ணு ஒரு மாதிரி இருக்கும். பேர் என்ன வச்சிருப்பாங்க? கண்ணாயிரம்னு வச்சிருப்பாங்க. அவன மாதிரி ஒரு பிச்சைக்கு, அவன மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு கஞ்ச பிசினாரி. ஆனா அவருக்கு என்ன வல்லல்னு வச்சிருப்பாங்க பேரு. இப்போ சமீபத்தில் ஒரு பாஸ்டர் என்கிட்ட பேசும்போது சொன்னாரு, ஒருத்தவங்க ஒரு பெரிய கோடீஸ்வரி, பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க. பசங்க எல்லாம் வெளிநாட்டில் செட்டில்டு, மாசம் லட்சமா அம்மாவுக்கு காசு அனுப்புறாங்க. அவங்க வீட்டுக்காரங்க ஒரே ஆள் தான். அபார்ட்மெண்ட்ல சொல்ல போனா கோடீஸ்வரி. அவங்க என்ன பண்ணி பாஸ்டருக்கு, பாஸ்டர் கொஞ்சம் கிறிஸ்துமஸ்க்கு உங்க சபைக்கு துணிலாம் கொடுக்கணும், கொஞ்சம் வாங்க பாஸ்டர். இவரு ஒரு 10 பேருக்கு எக்ஸ்ட்ரா நம்ம ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கலாமே சொல்லிட்டு ரொம்ப ஆவலா இங்க இருந்து பெட்ரோல்லாம் போட்டு போனா அங்க ஒரு 2 மூட்டை துணி வச்சிருந்தாங்க. எல்லாமே பழைய இத்து போன துணிகள். அவர் சொல்றாரு, அந்த குப்பை தொட்டில போட்டா குப்பை தொட்டி கூட எனக்கு காட்டி துப்போம். அந்த மாதிரி துணி எடுத்து, அது எவ்வளவு மட்டமான புத்தி இல்ல. லட்சமா பணம் வருது, வீட்டுக்காரர் இல்ல, அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மாசம் பசங்க அனுப்ப போறாங்க. ஆனா அவங்க புத்தி அதுல வேற கொஞ்சம் சக்கரை பருப்புலாம் வச்சிருந்தாங்களாம். உங்க சர்ச்சுக்கு கொடுங்கன்னு. அது சொல்றாங்க, அதுல அவ்வளவு கொழுப்பு விட்டு. ஆனா பேர்லாம் என்னதான்? பேர்லாம் எப்படிதான் இருக்குது? நல்லாதான் இருக்குது, இருக்கிற இடம் பெருசா தான் இருக்குது. ஆனா அவங்க கேரக்டர் புத்தி எல்லாம் இப்படிதான் இருக்கு. யோசுவான் பேர்லாம் நல்லாதான் இருக்குது, ஆனா பேர் என்ன? விடுவிக்கிறவர் தான். ஆனா அவரே சிறைப்பட்டுதான் இருக்கிறார். ஆனா ஏசப்பா வெறும் அவர் பேர்ல மட்டும் இல்ல, அவர் உண்மையாக நம்ம விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் வெறும் வாயில வடை சுட்டு போறவர் இல்ல, அவர் வெறும் பேச்சுல பீசா சுட்டு போறவர் இல்ல, அவர் செயல்படுத்தி காண்பிக்கிறவர். ஹல்லேலூயா. பைபிள் சொல்ல அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுடையவர். யோசுவா போல பேர்ல ரட்சகர் இருக்கலாம், ஆனா அவரும் கூட சிறைப்பட்டிருந்தாரு. ஆனா ஏசப்பா வெறும் பேர்ல மட்டும் இல்ல, அவர் செயலையும் காண்பிக்கிறவராய் அவர் இருந்தார். ஏசாயா 11:1 வாசிக்கிறது. ஏசாயா 11:1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து அவர் கிளை எழும்பி செழிக்கும். ஹல்லேலூயா. கிளை எங்க இருந்து வரும்னா மேல இருந்தா வரும். கிளை, ஒரு மரத்துல கிளை எங்க இருந்து வரும்? மேல உடம்புல இருந்தா வரும். ஆனா பைபிள் சொல்லுது அதனுடைய கிளை வேர்கள் வந்து எழும்புமா. வேர் என்பது அந்த ஸ்டம்ப், இங்கிலீஷ்ல ஸ்டம்ப்னு போட்டிருக்கு. ஸ்டம்ப்னா வெட்டி வீழ்த்தப்பட்ட ஒரு கட்டை. வெட்டிட்டாங்க, நல்லா தான் இருந்துச்சு, அது வெட்டி போடப்பட்டது. அதுல இதுக்கப்புறம் அதனால ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த வெட்டப்பட்ட கிளையில இருந்து ஒரு கிளை தோன்றும், அது செழிப்பா இருக்கும். நீங்களும் நானும் வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கலாம், இழந்து போயிருக்கலாம். எத்தனையோ நகைகளை கொடுத்திருப்பாரு, இழந்து போயிருக்கலாம். எத்தனை நல்ல வேலைகளை கொடுத்து இழந்து போயிருக்கலாம், பணத்தை இழந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, நீ இழந்ததெல்லாம் மறுபடியும் தர, செழிக்க வைக்க நான் வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் சொன்னப்ப வெட்டப்பட்ட கிளையில இயேசப்பா வந்தாராம். ஈசாய் படிச்சோம்ல. ஈசா is the most the bad person, one of the bad person in Jewish country. இஸ்ரவேல் தேசத்துல இருந்த பலவிதமான தவறான மனுஷர்கள ஒருத்தர் தான் இந்த ஈசாய். அந்த பரம்பரை தான் இயேசப்பா பிறந்தார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க நாளும் மோசமா இருக்க பிரச்சனை இல்ல, நம்ம கிட்ட அந்த ஆண்டவர் துளி இருக்க. நம்ம எல்லாம் முடிஞ்சு போய் வீழ்த்தப்பட்ட போல சூழ்நிலைகள் இருந்தாலும் நமக்குள்ள ஆண்டவர் செழிப்பான காரியங்களை செய்ய அவர் வல்லமையுடைய. கடைசி ஒரு வசனம் யோவான் 15:5 வாசிங்களேன்.
நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்ப நீங்களும் நான் அவர் கூட நினைச்சிருந்தா, வெறும் ஒட்டப்பட்டிருந்தா போதும், நீங்களும் நான் நல்ல செழிப்பா ஆசீர்வாதமா இருப்போம் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அவர் வெட்டப்பட்ட எல்லாம் முறிஞ்சு போடப்பட்ட கிளையிலிருந்து அவர் உருவானதுனால நீங்களும் நான் எல்லாரும் இழந்து போன சூழ்நிலையில் இருக்கலாம். நம்ம துளிர்க்க செய்ய, நம்ம செழிக்க செய்ய அவர் வல்லமையுடையவர். கண்ணை மூடி ஜெபம் பண்ணு, எல்லாம் கண்ணை மூடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரின் வாழ்க்கையில ஆண்டவர் முறிக்க ஸ்டம்ப்ல இருந்து ஒரு கிளை வரும். நான் பார்க்குறேன், எல்லாம் முடிஞ்சிச்சு. நல்லா இருந்த மரம், வெட்டப்பட்ட மரம், நல்லா இருந்த மரம் இப்ப வெட்டப்பட்டு போயிடுச்சு. இந்த வெட்டப்பட்ட ஸ்டம்ப்ல இருந்து ஒரு செழிக்கிற கிளையா நீர் வருவேன்னு சொன்னா எங்க வாழ்க்கையில் எத்தனையோ ஆசீர்வாதம் வெட்டப்பட்டிருக்கு சுவாமி. எல்லாம் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, எத்தனையோ ஆசீர்வாதம் வெட்டப்பட்டிருக்கு ஆண்டவர், முறிந்து போடப்பட்டிருக்கு. எத்தனையோ எங்கள் ஆண்டவரின் நகைகள் முறித்து போடப்பட்டிருக்கு, எத்தனையோ பணங்கள் முறித்து போடப்பட்டிருக்கு, எங்கள் நிலங்கள் முறித்து போடப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தாவே, அந்த முறிந்து போடப்பட்ட எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் முடிஞ்சு போயிட்டதுக்கு அப்புறம் ஒண்ணுமே நடக்காதுங்கிற சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நீர் எங்களை ஆசீர்வாதித்து எங்களை செழிப்பாக்க